ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரம்க்கு வந்து 2 ஷாட் தான்டா. அதில் வந்து பார்ட் 1 இப்போ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஹெட்ஸ்அப் ஆஃப் பண்ணிக்கோங்கடா ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்கேஸ் என்னுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இல்லை ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குல்லடா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா படப்படன்னு பேசி பழகி போச்சு. இப்போ வந்து சடனாக ஸ்லோவாக பேசணுன்னா எனக்கே வரமாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்லோன்னா ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகுது, ஸ்பீடுன்னா ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி ஓடி போயிடுது என் வாய்ஸு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்கடா. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் என்னுடைய வாய்ஸ் பிடிக்கல, இல்லை என்னுடைய சேனல் பிடிக்கல, இல்லைக்கா உங்களே எனக்கு பிடிக்கலக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னாக்க அந்த தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ தட்ஸ் இட். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்ட்ரோலாம் எதுவும் வேணாண்டா, நம்ம வந்து ஸ்டோரி போக போக இன்ட்ரோவை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் எங்கே இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன க்ரோசரி அது இது இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து அங்கெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான். எங்கே? தின்பண்டம் செக்ஷன், அதில் தான் இருக்கீங்க. நீங்களாக ஒரு ட்ராலியை தள்ளிக்கிட்டு அப்படியே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே 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 அப்படின்ட்டு ராகம் போட்டுக்கிட்டே கையை வந்து இப்படி ஆட்டி ஆட்டி வந்து தேடுவோம் இல்லையா, ஃபிங்கர் மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி ஆட்டிக்கின்னு வந்து தேடுறீங்க. எங்கே 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 அப்படின்ட்டு ராகம் போட்டு தேடிக்கின்னு இருக்கிறீங்க. அண்டு ஆக்சுவலி உங்களுடைய பழக்கம் எப்படின்னா, ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே வாழ்வீங்க. நான் தான்டா அப்பா நான் ஒரு மகாராணி அப்படி இப்படிங்கிற மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டுலேயே வாழுவோம் இல்லையா. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்குவீங்க இல்லையா, ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு கேர்ள் நீங்கள். அதே மாதிரி தான் எங்கே 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 எங்கன்னு தேடிக்கின்னு முன்னாடி போகிறீங்க ட்ராலியை தள்ளிக்கிட்டு. அதில் வந்து ஒரு செக்ஷனை விட்டுட்டீங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கார்ன் வரும்லடா, அந்த ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கார்ன் கிடையாது, சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து ஒரு கார்ன் வரும்டா. அது வந்து இந்த ட்ரெயின்லலாம் போனீங்க அப்படின்னாக்கா ட்ரெயினில் கொடுப்பாங்க சாக்லேட் ஃப்ளேவரில். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கார்னை தான் வந்து இப்போ நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தேடி நிற்கிறீங்க. அண்ட் அதை வந்து தேடி 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 கிடைக்கவே இல்லை. எங்கே 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 எங்கன்னு நீங்கள் பாட்டு பாடின்னு தேடிட்டு இருக்க. அண்ட் வந்து ஒரு லைனை மறந்துட்டீங்க தேடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மறந்தீங்க அப்படின்னாக்கா ரிட்டன் வந்து தானே தேடி இருக்கணும். அந்த மாதிரி இல்லை உங்கள் புத்தி. நீங்கள் வந்து ட்ராலியை தள்ளிட்டு போடுவீங்க, அப்படியே வந்து ரிவர்ஸ் போடுறீங்க. ரிவர்ஸ் போட்டு அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப் அந்த ட்ராலியும் பின்னாடியே உங்களோட சேர்த்து இழுத்துன்னு வரீங்க. பின்னாடி நீங்கள் திரும்பியெல்லாம் பார்க்கல, அப்படியே நீங்கள் வந்து அதே ராகம் தான் எங்கே 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 எங்கேன்னு தேடிக்கின்னு பின்னாடியே வந்து தப்புன்னு ஒருத்தர் மாதிரி இடிச்சிருக்கீங்க. பட்டுன்னு யாரடா இது, இவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அந்த இடித்தவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, நீங்களை கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஹிப்பை சேர்த்து பிடிச்சிட்டாங்க. அந்த ஹிப்பை பிடிச்சதுமே உங்களுக்கு என்ன வரும்? கோபம் தான். அந்த கோபத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த இறா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கீழே விழலை, கொஞ்சம் அவங்க கிரிப்லேருந்து வெளியே வந்து அந்த ட்ராலியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டுட்டு, எவன்டா அவன் என் இடுப்பில் கையை வச்சவன் அப்படிங்கிற மாதிரி திரும்புறீங்க. எவன்டா அவன் அப்படின்னு திரும்புறீங்க. ஏன்டா நாயே, உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா, கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா, கண்ணு தெரிய கபோதி அப்படி இப்படின்னு திட்டுறீங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஆம்பளைக்கு கை வைக்க வேறு இடமே கிடைக்கல, இடுப்பில் அடுத்த பொண்ணோட இடுப்பில் தான் கையை வைக்கவியாடா, உன் கை விளங்காமல் போயிடும், உன் கை நாசமாக போயிடும்டா நாயே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. மூஞ்சியை பாரு, நல்ல மொழியை பாரு, நல்ல திருட்டு மொழி முழிச்சுக்கின்னு இந்த மாதிரியே திரும்பிட்டு இருக்கியாடா அப்படின்னு பேசுகிறீங்க. அண்ட் அவர் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே பேன்னு வாய் திறந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவர் பார்க்குறத பார்த்துட்டு, பார்க்குறான் பாரு பார்வை, கண்ணு குத்திடுவேண்டா, என்னடா நோக்கியா, இங்கே என்ன நோக்கியா, என்ன எதுக்கு நோக்கியா, அந்த பக்கம் நோக்கியா அப்படின்னு கத்துறீங்க. அவரெல்லாம் எங்கேயும் பார்க்கல, உங்களை தான் அப்பயும் பார்த்துட்ருக்காரு. பார்க்குறத பாரு, நல்ல திருட்டு முடி, ஆளை பாரு, அவனை பாரு, மூஞ்சை பாரு, புட்டப்பார் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. அண்ட் வாய் திறந்ததே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதோடு இல்லாமல் நீங்கள் இருக்கடா, இது பப்ளிக் பிளேஸ், நீ மட்டும் என் ஊர் பக்கம் இருந்திருக்கணும், கண்ணில் அள்ளி மிளகாய் பொடியை தூவி இருப்பேன்டா நாயே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பயுமே அவர் எந்த ரியாக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி போச்சு. இவன் கூட வந்து இன்றைக்கி நான் மாட்டின பாரு, ஐயோ என்ன சொல்லணும், இடிச்சு ஒரு சாரி சொன்னியாடா, ஒரு பொட்டப்பிள்ளையை இடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவளுடைய இடுப்புலையும் கையை வச்சுட்டு மீறி இருக்கடா, இதுக்கு நான் போலீஸ்க்கு
போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா எப்படி உன்னை ஆயுசுக்கும் தூக்கி ஜெயிலில் வச்சிருவோம்னா அப்படி நீங்களே கற்பனை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தப்பு என்னவோ உங்கள் மேலே தான். நீங்கள் தான் வந்து பின்னாடி பார்க்காம ரிவர்ஸ் வரன்ற பேரில் அவரை போய் இடிச்சிருப்பீங்க. அவர் என்னவோ உங்களை பாவம் நல்ல குணத்தில் தான், நல்ல எண்ணத்தில் கீழே விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாதுன்னு தான் பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரில. ஆனாலும் வந்து நீங்கள் அவர் மேலே தான் தப்புன்ற மாதிரி நீங்களே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே வந்து நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. சாரி சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவர் எதுக்கு சாரி சொல்ல போகிறாரு? தப்பே அவர் மேலே இல்லை. அவர் எதுக்கு சொல்லுவார்? நீங்கள் தான் சாரி சொல்லணும். ஆனாலும் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லையே. நான் தப்பே பண்ணாலும் நீ தான்டா சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கோவமே வந்துருச்சு. கூட வந்து உங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து வந்திருப்பா. ஒரே கற்று தான் நீங்கள் கத்துறீங்க. அடியே மினி மேனா மினிக்கு எங்கடி இருக்க அப்படின்னு கத்துறீங்க. ஆக்சுவலி உங்களோட ஃப்ரெண்டு பேர் வந்து மினிடா. மினி மேனா மினிக்கு அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க நீங்கள். அண்ட் ஆரம்புக்கு வந்து அந்த பேரை கேட்டதுமே அவ்வளோது சிரிப்பு தாங்கலை. பட் இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. நீங்களா அந்த கத்தில் அந்த பக்கத்து செக்ஷன்லலாம் இருப்பாங்களாடா, அவங்கள என்னடா இந்த பொண்ணு இப்படி கத்துது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த கத்திருப்பீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் கத்துனதெல்லாம் காதை கேட்கல. அவள் பாட்டுக்கு அவள் எங்கேயே வேறு ஒரு செக்ஷனில் இருக்கா. அண்ட் உங்களுக்கு கோவமே வந்துருச்சு. அந்த சனி எங்கே போச்சுன்னு தெரில. நான் இந்த அவளை கூட்டின்னு வந்து ஒன்று பேசிக்கிறேன், என் ஃப்ரெண்டு எனக்கு மேலே பேசுவாடா, நான் இல்லை வாயாடி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை தேடுறன்ற பேரில் அந்த ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அண்ட் இதேமாரி நீங்கள் வந்து வேறு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டீங்க. பட் இங்கே இருந்தார் இல்லையா, உங்களை இடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அவங்க அந்த பக்கம் இருந்து வாய்ஸ் சொல்லுது, அவள் அங்கே தான் வந்துட்டா அப்படின்ட்டு. அண்டு அது ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைப்பா, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லணும் தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறது, நான் கால் பண்ணுற டைமில் அவங்க அட்டன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான்ப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு என்னப்பா ஆச்சு, பாத்தியா அவளை அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அண்ட் அவ்வளோதான், ஃபோனு கட்டு. அண்ட் இப்போ வந்து இவர் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு செக்ஷனுக்கு போயிருப்பீங்க அந்த ட்ராலியை தள்ளிட்டு. அண்ட் அவருமே இப்போ தேடுறாரு. ஐயோ எங்கே போயிட்டாலும் தெரியலையே அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி தேடிட்டு இருந்தவர் கண்டும் முடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன செக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த நாப்கின் எல்லாம் இருக்கணும்ல அந்த செக்ஷனில் இருக்கீங்க. அந்த செக்ஷனில் இருந்துட்டு அதே தேடல், அதே பாடல், என்ன எங்கே 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 அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. அதுலேயும் என்னத்தை தேடுறீங்க? நீங்கள் வந்து ஒரே ஒரு பிராண்டு தான் சின்ன வயசுலேருந்து வந்து அந்த பிராண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல், அந்த நாப்கின்னு அதை தான் தேடிட்டு இருக்கீங்க. எங்கே 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 எங்கன்ட்டு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுமே அங்கே வந்து இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தேடி இருப்பீங்க, கிடச்சிருக்க மாட்டா. சரி பரவாயில்ல, நம்ம பில்லிங் செக்ஷனில் போய் வெயிட் பண்ணலாம் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் தேடினதும் கிடச்சி போச்சு. அது கிடைச்சதுமே உங்களுக்கு எந்த ஒரு ட்ராஃபியே வின் பண்ண மாதிரி அது 2 கையிலையும் தூக்கிட்டு ஐயா கிடச்சி போச்சே அப்படின்னு இதுலேயும் நீங்கள் ஒரு ராகம் தான் பாடிட்டுருக்கீங்க. நீங்கள் பாடுற ராகத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆண்டியெல்லாம் ஐயோ இந்த பொண்ணு பைத்தியம் போல் இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அந்த செக்ஷன்லேயே இல்லை ஓடியே போயிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து நீங்கள் அந்த கையை தூக்கிட்டு கிடச்சி போச்சின்னு மறுபடியும் ராகம் பாடிட்டு இப்படி திரும்புறீங்க. பார்த்தா நீங்கள் இடிச்சிங்க இல்லையா, அந்த பர்சன் தான் அப்படியே ஸ்லோ மோஷன் உங்களையே பார்த்துட்டு வர்றாரு. உங்களுக்கா பார்க்குறான் பாரு பொறுக்கி பையன், நாய் நாய் நாய், கண்ணு பாரு, கண்ணு குத்தி விட்ருவோண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக யாராவது ஷாப்பிங் போகும்போதே ஒரு பொட்ட பிள்ளை வந்துடுறான் பின்னாடியே அப்படின்னு நீங்கள் வேறு ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அவர் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்படி ஒரு சைடில் ஒரு லுக்கை விட்டு போகிறாரு. நீங்களா பக்குன்னு விட்டு வச்சுக்கோ அந்த கண்ணு மேலே பார்க்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு. அண்ட் அவர் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணவும் அந்த மாதிரி அவர் கிராஸ் பண்ணுவோம். நீங்கள் நிம்மதியாக ஒரு பொட்டை பிள்ளை ஒரு நேப்கின் வாங்குறதுக்கு முடியுதா, சுற்றுறான் பாரு பொய்க்கு பையன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறீங்க. அவரை வந்து நீங்கள் போனதை பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு அவ்வளோ சிரிப்புறது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு. அண்ட் ஃபைனலாக நீங்களும் வந்து அந்த பில்லிங் செக்ஷன் தான் போயிருப்பீங்க. அண்ட் இவருமே வந்து அந்த பில்லிங் செக்ஷன் தான் வந்திருப்பாரு. வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பில் போட்டுட்ருக்கீங்க, போடுங்க அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி பில் போட்டு நீங்கள் அமௌண்ட் எல்லாம் கொடுக்குற நேரத்தில் சீக்கிரம் நீங்கள் பில்லு போட்டு காசு கொடுக்குற நேரத்தில் தான் அவரும் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாரு. நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க யாரும் நிற்கிற மாதிரி இருக்கேன்னுட்டு. பார்த்தா அதே ஆள் தான். உங்களுக்காக கோவம் வந்துருச்சு. பார்த்தியா இந்த பொறுக்கி பையன் எங்கே பார்த்தாலும் ஃபாலோ பண்ணுறான். அங்கே பார்த்தா அங்கே இருந்தான் அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனில் இருந்தான், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேப்கின் செக்ஷனில் இருந்தான், இப்போ பார்த்தா இந்த பில்லிங் செக்ஷனில் இருக்கான். வீட்டிலே வந்து உட்காந்து நாட்டுக்குது, பாத்ரூம் கூட ஃபாலோ பண்ணுவான் போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள்
நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அந்த பில் போடுறாங்க இல்லையா, அந்த ஆண்டியை பார்த்துட்டு ஐயையோ ஐயா சீக்கிரம் போடுங்க பில்லு அப்படிங்கிறீங்க. அந்த ஆண்டியோ என்னது ஆயாவா, எம்மா எனக்கு இப்போதாம்மா 45 வயசாகுது அப்படிங்கிறாங்க. நீங்களா பரவாயில்ல ஐயா, உங்களுக்கு எங்கள் அம்மாவோட கொஞ்சம் வயசாக அதிகமாக தான் இருக்கீங்க, பரவாயில்ல உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பாட்டி சீக்கிரம் பில்லை போடுங்க, சீக்கிரம் பில்லை போடுங்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. பாட்டியே அடியே எனக்கு இப்போ தாண்டி 45 வயசாகுது, எங்கடி என்னை பாட்டின்னு கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுறாங்க. நீங்களா ஐயோ சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காசை வச்சுட்டு அந்த உங்களுடைய திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடியே போயிட்டீங்க. அண்ட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அது ஆரம் தான். அவருக்கு வந்து சிரிப்பு தாங்கலை. அண்ட் அவருமே அவங்கள பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். அண்ட் இதே மாதிரி நீங்களும் போயிட்டீங்க. அண்ட் அவருமே அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு காலேஜ்டா, இதுதான் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ். நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளப்புறீங்க. நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் அந்த உங்கள் ஃப்ரெண்டு மேனாமணிக்கு அந்த பொண்ணுமே நீங்கள் 2 பேருமே வந்து காலேஜுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, அடியே நம்ம நம்ம இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்ட்டு. நீங்களா ஃபஸ்ட்டு பெஞ்சில் நமக்கு செட் ஆகாதுரி, சே எனக்கு நான் ஸ்கூல் வரையும் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நான் பட்டதே போதுண்டி. எனக்கு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு அப்படின்ற பேரை கேட்டாலே எனக்கு அலர்ஜி வந்துடுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இன்னைக்கு இல்லை, நம்ம காலேஜ் முடிக்கிற வரையும் நம்ம லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கையோடு சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காரிங்க. லாஸ்ட்டுடா நான் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் உங்களுக்கு பின்னாடி வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்தா கூட நானும் இதுக்கும் லாஸ்ட் பெஞ்சில் தாண்டி உட்காருவேன் அப்படின்ட்டு அவங்களையும் தாண்டி இன்னொரு பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. இன்னொருத்தர் வந்து உட்காந்தா அதே மாதிரி அவங்களுக்கும் தாண்டி பின்னாடி போய் உட்காடுறீங்க. இந்த மாதிரி போய் லாஸ்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. அண்ட் லாஸ்ட்டில் போய் உட்காந்து நீங்கள் அமைதியே இல்லை, வாய் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் வாய் அடியாச்சே. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, அடியோ ஒயின்னு அந்த என்னது பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தி அடியே அப்படின்ட்டு. நீங்களும் ஐயா பாக்கியலட்சுமியா, சே நம்மளுக்கெல்லாம் அந்த புதுட்டெல்லாம் ஆகாதுடி. நம்மளாம் எப்படி, நம்மளாம் அந்த காலத்து ஆளுகடி. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஆனந்தம் சீரியல் பார்த்துருக்கிய? ஆனந்தம் அந்த குடும்பத்தை சேர்ந்தபடி நான் அப்படின்ட்டு ஆனந்தம் இது ஆனந்தம் அன்பி ஆனந்தம் பாட்டு வேறு பாடுறீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுமே அடியே தென்றல் கதடி அப்படிங்கிறா. நீங்களும் அதுக்கும் ஒரு பாட்டு, தென்றல் வந்து தீண்டும் போது என்னமோ மனசில் அப்படின்னு பாடுறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்களுமே சொல்லியிருப்பீங்க அதுக்கப்புறம் கோலங்களை விட்டுட்டு நீ ஐயோ எனக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஐயோ அதில் அபி வர்றாளே, ஐயோ செம்ம அழகு தெரியுமா தேவயானி மேம் அப்படி இப்படிங்கிறீங்க. அண்ட் அந்த கோலத்துக்கு அதுக்கு பாட்டினடி அப்படிங்கிறா. ஏன்னா எனக்கு மறந்து போச்சுடி அப்படிங்கிறா அந்த மினியும். நீங்களா கோலங்கள், ஐயோ கோலங்கள் பாட்டே மறந்து போச்சு அப்படின்னு நீங்களுமே சொல்கிறீங்க. அடியே நான் அந்த கோலத்தை பார்க்குறதுக்காக வேணும் டெய்லி அந்த கதையை பார்ப்பண்டி நானும் எங்கள் அம்மாவும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஐயோ அடியே மினி ஒன்று கதை வரும் மீடி 3 பேர் வந்த மாதிரி, ஐயோ என்ன பேர் அது மறந்து போச்சு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. பிடிச்சிட்டேன் ஞாபகம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பாரு, கங்கா யமுனா சரஸ்வதி கதை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த கதையெல்லாம் பார்க்குறபடி நானும் பாக்கியலட்சுமியில் பார்க்குறதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியுமே வந்து சேர்ந்து கையை தட்டி சிரிக்கிறீங்க, ஹைஃபையெல்லாம் அடிச்சுக்கின்னு சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்க நேரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஸர் ஹென்றி அவர் வந்தது கூட நீங்கள் கவனிக்கல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிற யார் அப்படின்னாக்க முன்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு. நீங்கள் ஐயோ அவங்களாம் நின்றுட்டு பார்த்தா ஐயோ யாரும் வந்துட்டாங்க முன்னாடி அப்படின்ட்டு நீங்களும் 2 பேருமே எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தா ப்ரொஃபஸரு, ஓகே சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு எல்லாம் கோரஸாக கத்துறீங்க. குட் மார்னிங் உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு டீப் வாய்ஸ் உங்களுக்கு. அடாடாடாடா என்ன வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. டேடி வாய்ஸ் கேட்டாலே இந்த மாதிரி இருக்குது, பயப்படுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த என்ட்ரி ஆகும்பொழுதே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் எப்போயுமே நீங்கள் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருப்பீங்க. ஏன்னா ஹைட் அப்படி. உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் கொஞ்சம் வந்து உங்களோட ஹைட்டு, அவள் வந்து எப்போவுமே கொஞ்சம் பின்னாடி பெஞ்சில் உட்காருவாள். ஆனாலும் நீங்கள் வந்து இல்லை என் பக்கத்தில் தான் உட்காரணும், ஏன்னா மினிக்கு நான் விட்டுற மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை கோத்து உங்களோடவே சேர்த்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு யார் ப்ரொஃபஸர்னே தெரில. அண்ட் இதே மாதிரி மினி மட்டும் தான் பார்த்துருப்பேன் அந்த ப்ரொஃபஸரு. நேற்று மினி வந்து அந்த ப்ரொஃபஸரை பார்த்ததுமே அவன் சொல்கிறான், அடியே செம்மையாக இருக்காரு ப்ரொஃபஸரு, செம்ம அச்சமாக இருக்காருடி அப்படின்ட்டு. நீங்களா எவனாக இருந்தால் எனக்கு என்ன, எவன் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எவன் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இருந்தாலும் பட்டுப்ப
அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களுமே நின்றுட்டு இருக்கீங்க. அண்ட் அவருமே வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் அப்படிங்கிறாங்க. நீங்களுமே எல்லாம் உட்காந்துட்டீங்க. அண்ட் இப்போ வந்து அவருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து யாரையுமே பார்க்கல. நீங்கள் பாட்டு நீங்கள் வந்து உங்கள் நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நோட்டு மட்டும் தானே, புக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நோட்டு மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு பேனை எடுத்து அங்கே பாட்டுக்கு நீங்கள் கிரிக்கின்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு பழக்கம் என்ன அப்படின்னாக்க ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க. உங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பென் எடுத்துக்குவீங்க அண்ட் ஒரு நோட்டு ஏதோ ஒரு பேஜ் எடுத்துக்குவீங்க அண்ட் ஸ்டார்டிங் டு எண்டிங் பெனில் கிரிக்கினே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னாடி யார் ப்ரொஃபஸர் அப்படி இப்படினாலும் எதுவுமே பார்க்கல நீங்கள். அண்ட் இப்போ வந்து அந்த ப்ரொஃபஸருமே சொல்கிறாங்க, ஓகேப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால நான் வந்து எந்த கிளாஸுமே எடுக்கல, அதனால நீங்கள் வந்து இன்றைக்கி இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே இன்ட்ரோவும் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மினியுமே சொல்லியிருப்பேன், நான் வந்து மினி சார் என் பேர், நான் இந்த ஊர்லேருந்து வரேன் சார் அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து ஓகேம்மா உட்காரம்மா நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் அடியே எழுறி அப்படிங்கிற மினி உங்களுக்கா எதுவுமே தெரில. ஐயோ என்னடி என்னடி மினி அப்படிங்கிறீங்க, அடியே இன்ட்ரோவாண்டி சொல்கிறீ எழுந்துடுறீ அப்படிங்கிறா. நீங்களுமே இன்ட்ரோவா, சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ தான் எழுந்து முன்னாடி யாருன்னு பார்க்குறீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் நோட்டில் தான் நிற்கிறீங்க. இப்போ முன்னாடி பார்த்தா உங்களுக்கு ஒரே பக்கோன்னு இருக்குது, ஒரு ஷாக்கு வேறு, ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஐயோ யாராயுமா, ஐயோ நேற்று பார்த்தவனா, ஐயோ இங்கே வந்துட்டு ஆனால் ஃபாலோ பண்ணின்னு நான் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் இப்பயும் மனசுக்குள்ளே திட்டுறீங்க. நேற்று அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனில் இருந்தான், நேற்று அந்த நாப்கின் செக்ஷனில் இருந்தான், பில்லி செக்ஷனில் இருந்தான், இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கேன். ஐயோ இன்னும் எங்கெங்கே தான் வரப்போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. ஏன் நான் நேற்று பார்த்தால தான் இங்கே நின்றுட்டுருக்காரு உங்கள் ப்ரொஃபஸரா. நீங்களுமே அடியே ப்ரொஃபஸர் டி அப்படின்ட்டு மினி வந்து பக்கத்தில் நோண்டுறவங்கள ஐயோ மூறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே என் பேர் ஒயன் சார், நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. அவ்வளோதான் உங்கள் இன்ட்ரோ. அண்ட் அவருமே வந்து உங்களை பார்த்து வந்து சிரிக்கல, பட் மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். பட் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வந்து பழிகிளி வாங்கி விட்டா என்ன பண்ணுறது, ஏன் பழி வாங்கி விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கீழே குளிச்சு மறுபடியும் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அதே மாதிரி கிளாஸுமே முடிஞ்சிருக்கோம். அவர் வந்து அந்த கிளாஸில் வந்து அக்கேஷ்னலாக உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். பட் மினியுமே வந்து அதை வந்து அவ்வளோவா நோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா மினிக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது. இதே மாதிரி தான் அன்றைக்கி டேவுமே முடிஞ்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. இதே மாதிரி தான் நீங்களும் லாஸ்ட் பெஞ்சு தான்டா, நான் இங்கே விட்டு நான் பத்திரம் பண்ணிட்டுட்டான் இந்த பிளேஸை நான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இடத்துல தான் உட்காந்துக்கிறீங்க. அண்டு அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸும் ஆக்சுவலி வந்து நேற்று உங்களுக்கு ஸ்டாஃப் வந்திருப்பார் இல்லையா, அது வந்து வேறு யாரும் கிடையாது, மேக்ஸ் டீச்சர் தான். அண்ட் இன்றைக்குமே வர்றாரு. அதே டைம் அதே பீரியடு தான். நீங்களா ஐயோ சாமி வந்துட்டானா அதை பொறுக்கி வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு நின்ட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு வாயில் மட்டும் சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. அண்ட் இதே மாதிரி அவருமே வந்து மேக்ஸு ப்ராப்ளமெல்லாம் அன்றைக்கி தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் இதே மாதிரி வந்து அவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷினும் கொடுக்குறாரு. அண்ட் அந்த கொஷினை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அரை மணி நேரம் போட வேண்டியதை நீங்கள் 1/4 மணி நேரத்தில் போட்டு முடிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. அண்ட் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு உட்காரது இந்த ரவுண்ட்ஸ் வரும்பொழுது அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததுமே அவருக்கு வந்து என்ன இந்த பொண்ணு மூடி வச்சுட்டு உட்காந்துக்கிறாளே புக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்களுமே ஏறாமன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் நான் என்னது நோட் பண்ணுறீங்க. அண்ட் அவருமே என்ன புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களுமே முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறீங்க. அவன் முடிச்சா என்கிட்ட தானே காட்டணும், நீ பாட்டுக்கு நீ புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாரு. ஓ சாரி சார் மறந்துட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்களும் நோட்டை திறந்து காட்டுறீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு. எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் வாயடுப்புலியாக இருந்தாலும் படிப்பில் புலி அந்த மாதிரி நல்லாவும் படித்து நீங்கள் இந்த காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் சேர்ந்துருக்கீங்க. ஃபீஸெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அது வந்து அவருக்குமே இப்போ தான் தெரியுது. நீ எப்படி போட்ட அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து 2 மாடலில் போட்டு வச்சுருக்கீங்க, 2 மெத்தடில். ஏன்னா அவர் இப்போ தான் நடத்தியிருப்பார். பட் அந்த சமயம் நீங்கள் வந்து 2 மெத்தடில் போட்டிருக்கீங்க. நீங்களுமே சொல்லியிருப்பீங்க இந்த ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு அப்படின்ட்டு. அண்ட் அவருமே ஓகே அப்படின்ட்டு இன்னொரு உங்களுக்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அது அவர் வந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த ரவுண்ட்ஸ் வந்து மறுபடியும் உங்கள் கிட்டே வர்றதுக்குள்ளவே அதையும் போட்டு முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு அவர்கிட்டயே கொடுக்குறீங்க. அவருமே ஆச்சரியமாக பார்க்குறாரு. பரவாயில்லையே நல்லா தான் படிக்கிற புள்ள அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி தான் வந்து அவர் வந்து டெய்லி டேஸ் போகுது. இதே மாதிரி அவருமே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்குற சம்ஸை விட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு.
உங்களுக்கு வந்து உங்களுக்கும் தெரியுது ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு தானே கொடுக்குறாரு, நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொடுக்குறாரு அப்படின்றதுனால நீங்கள் நல்லா வேறு படிக்கிறீங்க இல்லையா, அதனால் அவர் கொடுக்குற சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராப்ளமாகவே தெரில, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து அசால்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்க, எல்லாம் அசால்ட்டடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி அவருமே நோட் பண்ணியிருப்பார். அண்ட் எக்ஸாமுமே வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி லீவெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க, ஹாஸ்டல்லே தான் இருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி அந்த செமஸ்டரும் வந்து நீங்கள் எல்லாமே நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்பீங்க. அண்டு இப்போ வந்து நீங்கள் லீவு வீட்டுக்கு போகணும், அதனால நீங்களும் மினியும் வந்து ஒரே ஊர் தான். அண்ட் நீங்களும் மினியுமே வந்து பேக்கில் பேக் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோண்டி வீட்டுக்கு, வாடி நம்ம கிளம்பலாம், இன்னைக்கிலேருந்து நம்ம ஃப்ரீடம் டி 1 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்குமே கிளம்பி இருந்திருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு 2 பேர் கிளம்பி இருந்திருப்பீங்க இல்லையா. அண்ட் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எல்லாம் ஒரே தோரணம் அது பூவும் மாலையுமா தொங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனும் நமக்கே தெரியும் பார்த்தியா, நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வரத்துக்குள்ளே முடிச்சலான்னு பார்த்துன்னுக்குறாங்க. நல்ல வேலை அந்த காலேஜ்காரனே நல்லவனாகிறான், எக்ஸாமை சீக்கிரம் வச்சு முடிச்சு நம்மளை வீட்டுக்கு அனுப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு கற்பனை கோட்டையில் கட்டிட்டு மிதக்குறீங்க. வீட்டுக்கு உள்ளே வந்து பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலுமே உங்கள் பாட்டி எல்லாம் இருக்காங்களா, ஐயோ பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அதே ராகம் தான் உங்களுது. அடியே என்னைய செல்ல குட்டி வந்துட்டே வாடி 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 என் பட்டுக்குட்டி, எவ்வளோ நாளாச்சு என் பேத்தியை பார்த்து அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டியும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் அம்மா வந்திருப்பாங்க, வந்துட்டு அடி சொல்ல வாடி 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 அப்படின்ட்டு உங்களையும் தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் மடியில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் அப்பா எல்லோரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது கேட்குறீங்க, என்னம்மா இது பூ மாலை எல்லாம் தோரணம் எல்லாம் தொங்குது அப்படின்ட்டு. அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, வீட்டில் ஒரு கல்யாணமா அப்படின்ட்டு. வீட்டில் ஒரு கல்யாணமா, சரி 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 சரி, ஆனால் யாருக்கு கல்யாணம் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டி, போயிட்டு மேலே ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுமே அனுப்பிவிட்ருப்பாங்க. நீங்களும் சரி யார் கல்யாணமாக இருந்தால் உனக்கு என்ன, ஏமா சேர்த்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து உங்கள் ரூமுக்கு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ரூமை லாக் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு தான்டா, நம்ம ரூமில் தூங்கினா தான்டா நமக்கே ஒரு சந்தோஷம் வருதுடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவ்வளோதான் மல்லாந்து படுத்தவங்களே அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் கொரட்டை சவுண்டு தான் வருது. அண்ட் இதே மாதிரி வெளியே என்னடானாக்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே இந்த டைம் ஓகே 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 இந்த டைமுக்கு வர்றாங்களா, ஓகே அவங்களுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா, எல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த மேரேஜ் டே இருக்குல்லடா, அதுக்கு முன்னாடி நாள் அது வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முன்னாடி நாள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம களத்தை என்னது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேரேஜில் தான் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் தான். அண்ட் அந்த மேரேஜ் எப்படி அப்படின்னாக்க கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து ரிசப்ஷன் மாதிரிடா. வீட்டில் கல்யாணம்லாம் கிடையாது, வீட்டில் ரிசப்ஷன் மட்டும்தான். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தான் கல்யாணம் இல்லையா, அதனால் உங்களை எழுப்புறாங்க. அடியே என் எழுறி என் செல்லம் ரெடியாக எழுறி அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன், போய் எழுப்புமா, என் அம்மா என்ன உயிர் எடுக்கிறம்மா, என்ன தூங்க விடுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அடியே ஏன் உனக்கு தாண்டி கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரே ஷாக்கு, எனக்கு கல்யாணமா அப்படின்ட்டு வந்த தூக்கம் கூட உங்களுக்கு போய் போச்சு. என்னம்மா சொல்கிற, எனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு என்னென்ன ப்ராங்க் பண்ணுற பற்றியா நீயே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவே கத்துறீங்க. ப்ராங்க் ஆடியோ இல்லடி, சத்தியமாக உனக்கு தாண்டி கல்யாணம் அப்படின்ட்டு பத்திரிக்கையெல்லாம் எடுத்து கட்டுறாங்க. நீங்கள் அப்போ தான் அந்த பத்திரிக்கையை பார்க்குறீங்க. எம்மா என்னம்மா இது என் பேர் இருக்குது அப்படின்னு கத்துறீங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்தா வேறு ஏதோ ஒரு பேர் இருக்குது. எம்மா இந்த பேர் நான் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படிங்கிறிய. பட்டிருப்ப சரி போயிட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது, நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறாங்க. அடியே நான் உன்னை பெத்தவடி, நான் சொன்ன எல்லாரும் நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. நீ பெத்தவ தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியா, உங்களை பெற்றுக்க சொன்னா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அடியே என்னடி வார்த்தை பேசுகிற அம்மாவை பார்த்து அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்துறீங்க. பரவாயில்லம்மா பேசிட்டு போகிறீங்க, வாழ்க்கையே போயிடுமேம்மா, ஐயோ தயவு செஞ்சுமா எனக்கு இது கல்யாணம் வேணான்னுட்டு உங்கள் அம்மா காலையே விழுந்துட்டீங்க. ஆனாலும் முடியவே முடியாது, வையன் போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கா கோபமாக வருது. என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறீங்க. அண்ட் அவருங்களுமே உங்களை வலுக்கட்டாயமே இழுத்துன்னு போய் பாத்ரூமில் விட்டு குளிச்சுட்டு வர்றியா இல்லை உங்கள் அப்பாவை கூப்பிடுவா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பானாக்கு உங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறத விட மரியாதை. அண்ட் அதனாலேயே ஐயோ வரமா கூப்பிடாதம்மா இருமா அப்படின்ட்டு நீங்களுமே குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் அம்மா உங்களுக்கு புடவையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி கூப்பிட்டு வராங்க உங்களை. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து யார் மாப்பிள்ளை அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட அவங்க சொல்லவும் இல்லை. நீங்களுமே வந்து கிளம்பி போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கோயிலுக்குமே போயிருப்பீங்க.
அண்ட் கோயிலில் பார்த்தாக்க ஆக்சுவலி இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த மார்னிங்லேயே கல்யாணம் பண்ணுவாங்களேடா, இந்த 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி தான் உங்களுக்கு கல்யாணம். அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தூக்கமும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த குளிச்சுட்டு வந்தாக்கவே ஒரு மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு. அப்படியே கண்ணெல்லா சொக்குது, அப்படி தூக்கம் வருது, எங்கேயோ ஹெவனுக்கே போகிற மாதிரி இருக்குது. இப்போ விட்டால் நீங்கள் ஹெவனுக்கு போயிட்டே வந்துடுவீங்க ஒரு தூக்கத்தில், அந்த மாதிரி இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் அம்மா அடியே கண்ணை மூடாத உனக்கு இப்போ கல்யாணம் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தூக்கம் தெளியுது. பட் அதுக்கப்புறம் ஐயோ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா இப்படி கல்யாணம் அப்படின்னாக்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த கார்லையெல்லாம் போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒட்டிக்கிட்டு உட்காரும்போது அந்த பாடி ஹீட்டுக்கு நல்ல தூக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்களும் கோயிலுக்கே போயிட்டுருப்பீங்க. போயிட்டு அந்த ஒரு சாமி முன்னாடி தானடா கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து போயிட்டு நிற்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு முன்னாடியுமே வந்து அந்த மாப்பிள்ளை நின்றுட்டுருக்காரு. அண்ட் அவங்களுமே வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுமே கட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு இப்போ வரையுமே வந்து முன்னாடி யார் இருக்காங்க, யார் மாப்பிள்ளை அப்படின்ட்டு வந்து பார்க்கவே கிடையாது. அண்ட் பார்க்காமலே வந்து கல்யாணமும் பண்ணிக்கினீங்க. அண்ட் கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏன்டி மாப்பிள்ளை என்னடி மாப்பிள்ளை மூஞ்சை கூட பார்க்கல நீ ஏன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தானே பார்த்து பண்ணி வச்சிங்க, ஏதாவது பிரச்சனை நீங்கள் தானே பார்ப்பீங்க, நான் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. அவங்களும் அப்படியே ஒய்யன் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அபசகுணமாக பேசாத அப்படிங்கிறாங்க. நீங்களா என்னம்மா அபசகுணமாக பேசணும், நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஏதாவது பிரச்சனை நீங்கள் தான் பார்க்கணும், நாளில் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. அண்ட் அவங்க அம்மாவுமே பரவாயில்ல மூஞ்சியாவது பாருடி அப்படிங்கிறாங்க. நீங்களாம் அப்போ தான் நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு. நீங்களா சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரா நான் இருக்கிறது இருக்கட்டும், ஏன் நான் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஷாக்கு. நீங்களா உங்கள் அம்மாவை பார்த்து எம்மா என்னம்மா இது அப்படின்றீங்க. என்னடி இது, என்னம்மா இது, அறிவு இருக்குதா இல்லையா, அவரை பார்த்து சாருகிறன்ற மாமான்னு கூப்பிட்றி அப்படின்னு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்களும் மாமாவோ கீமாவோ பைத்தியமாமா நீ அப்படிங்கிற நீங்கள் கத்துறீங்க. அண்ட் அவருமே வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களை வந்து சமாதானப்படுத்தி அங்கே ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும்லடா, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. நீங்களா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ரோபோ மாதிரி தான்டா நான் இருப்பேன், நான் எவன் கூட பேச மாட்டேன்டா, எவனையும் பார்க்க கூட மாட்டேன்டா, எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா ரிச்சுவலையும் பிடிச்சிட்டு உங்களை வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்து அப்போ தான் உங்களை ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அந்த காய்பழமா பால் பழமா அந்த பால் பழம் அதை கொடுக்குறாங்க. நீங்களா அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஆரம்பமே வந்து உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருப்பாரு. அண்ட் இப்போ வந்து உங்கள் அம்மா இப்போ கேள்வி என்ன பதில் வேணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்குறாங்க. அண்ட் உங்களை சுற்றி எல்லாருமே உங்கள் ஃபேமிலி, அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ கேட்குறீங்க, என்ன இது எனக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே போதும் உனக்கு எல்லா பதிலும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா இப்போ பார்க்கலான்டா, இன்ட்ரோ எல்லாமே. ஆக்சுவலி உங்களுடைய பேர் வயன். உங்களுடைய பேர் வயன். இப்போ வந்து உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம்பு தான். ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கும் ஆரம்புக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னாக்க, ஆரமுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, ஆரமுடைய அப்பாவும் உங்களுடைய அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர், அண்ணா தங்கச்சி. இப்போ வந்து ஆரமுடைய அப்பா அண்ணா இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலி லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாருடா. ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவர் வந்து என்ன பண்ணிட்டார், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் போனது அதோட சரி. அவர் வந்து இந்த பக்கம் வந்து உங்கள் வீட்லேயும் வந்து அக்செப்ட் பண்ணல. அதனால் அவர் வந்து அங்கேயே வெளியூர்லேயே செட்டில் ஆகியிருந்திருப்பார். அண்ட் இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து அதே மாதிரியும் உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரியே மாப்பிள்ளையை பார்த்து அங்கேயே உங்கள் ஊர்லேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து வில்லேஜ், நீங்கள் இருக்கிறது வந்து வில்லேஜ். இப்போ வந்து அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிட்டி சைடில் இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி என்னதான் வந்து பெரியவங்க சண்டை போட்டிருந்தாலும் உங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அண்ணா அவங்க அண்ணா அப்படின்னா ஆரமுடைய அப்பா அப்படின்னாக்கா
அண்ணா தங்கச்சி பாசம் எப்படி விட்டு போயிடும். அதனால் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க மட்டும் பேசிப்பாங்க ஃபோன் பண்ணி. அண்ட் இதே மாதிரி அவருக்கும் குழந்த பிறந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்குமே உங்கள் அம்மாவுக்குமே வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அண்ட் அந்த கல்யாணத்துக்கு கூட வந்து உங்கள் அப்பா வந்து வந்திருக்க மாட்டார். பட் இருந்தாலும் ஃபோனில் வெளில விஷ் பண்ணியிருப்பார். அண்ட் உங்கள் வீட்டுக்கே தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு நிறைய கிஃப்ட்டு அந்த மாதிரி நிறைய சீரெல்லாம் செய்வாங்களடா, அதெல்லாம் பண்ணியிருப்பார். அது எதுவுமே யாருக்குமே தெரியாது. பட் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு 2 பேருக்குமே தெரியும். அண்ட் இதே மாதிரி வந்து ஆரம்புக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலி அவருக்கு ஒரு 11 இயர்ஸ் வந்து அவர் வந்து உங்களை விட பெரியவருட ஆரம்பு. பட் இருந்தாலுமே வந்து அவருக்கு அந்த 11 இயர் இருக்கும்போது தானே நீங்கள் பிறந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் பிறந்ததுமே வந்து அவங்க ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் அம்மா வந்து ஆரம்புடைய அப்பாவுக்கு அனுப்பியிருப்பார். அண்ட் அப்போ இருந்து வந்து அவங்க வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து ஆரம்புக்கு காட்டி காட்டி வளர்த்துருப்பாங்க. இவ தாண்டா உன் அத்தை பொண்ணு, இவ தான் உன் அத்தை பொண்ணு, வாழ்க்கை ஃப்யூச்சரில் நீ இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆரம்புக்குமே வந்து அதுவே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அண்ட் அதே மாதிரி அவருக்குமே வந்து உங்களை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருக்கோம். அண்ட் சின்ன வயசுலேருந்தே அப்போ உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தாரோ அந்த குட்டி குழந்தையா இருக்கும்போது அப்போ இருந்து அவருக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அண்ட் அப்போ இருந்து வந்து உங்களை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாமா இருக்காங்க, உங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாது. இப்போ வந்து எல்லாத்தையும் உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுவும் வந்து நம்ம ஆரம் தான். அவர் வந்து கால் பண்ணி பேசியிருப்பாங்க இல்லையா, அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி அவர் எங்கே இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருப்பார் இல்லையா. அது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அம்மா கிட்ட தான் ஃபோன் பண்ணி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுமே அவங்க இங்கே தான் இருக்கா அப்படின்னதுமே ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பார் இல்லையா. அது எல்லாம் இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியுது. அண்ட் ஆல்சோ கிளாஸ்லேயும் வந்து உங்களை நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா புள்ளி பண்ணுவாங்களடா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா. அந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து பண்ணும்பொழுது இன்டைரக்டாக வந்து அவர் வந்து உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய சம்ஸ் கொடுப்பார் இல்லையா, அது எல்லாமே உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை இன்னும் ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களுக்காகவே கொஷின் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுவார். ஓகே இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா எந்தெந்த மாதிரி கொஷின் அவளுக்கு கொடுக்கலாம், இன்னும் அவளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் வந்து பண்ணியிருப்பார், நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அண்ட் எல்லாத்தையுமே இப்போ உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பிபி வந்து எங்கேயோ எகிரி போச்சு. சரிம்மா, பிபி வந்து உங்களுக்கு எங்கேயோ எகிரி போச்சு, இப்போ போதுமா ஸ்டாப் அப்படிங்கிறீங்க. என்னடி ஸ்பீட் பிரேக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்பீட் பிரேக்கா? எம்மா வாயை மூடு கொஞ்சம். இப்போ நீ என்ன சொன்ன, எத்தனை வருஷம் ஏஜ் கேப்பு அப்படின்னு சொன்ன அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கீங்க. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க 11 வருஷம்டி அப்படின்ட்டு. 11 வருஷமா? எம்மா தாயாம்மா, நீ உன் வயிற்றுல தானம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற. ஐயோ என்னை பெற்றவங்களே இப்படி என்னை பாலங்கலத்தில் தள்ளி விட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. உங்கள் அம்மாவும் மண்டையிலே கொட்டுறாங்க. அப்படியே என்னடி வார்த்தை பேசுகிற, நல்ல நாள் அதுவுமா என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்களா என்னம்மா நீ, ஐயோ 11 வருஷமா, ஐயோ இந்த அங்கிளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறியம்மா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அங்கிளா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுமே ஐயோ ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ஆரம்புக்குமே ஒரு ஷாக், என்னது அங்கிளா ஐயோயோ அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏஜ்டா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 18 ஏஜ், உங்கள் ஆரம்புக்கு வந்து இப்போ வந்து 29. ஐயோ அம்மா, இப்போ வந்து ஆரம்பை பார்த்து கேட்குறீங்க உனக்கு என்ன வயசு அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவும் அடியே மாமாடி அப்படின்ட்டு. மாமாவாவது கீமாவாவது, அதுக்கு முன்னாடியாகவும் எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு மாமாவை தெரிஞ்சுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கானா, அப்போ நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். இப்போ உனக்கு என்னடா வயசு அப்படின்ட்டு ஆரம்பம் பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அம்மா எல்லாருமே ஷாக்கு, டாவா அப்படின்ட்டு. நீங்களே உனக்கு என்னடா மரியாதை, மூடிட்டு சொல்கிறோம் உன் வயசு என்னடா அப்படின்னு கத்துறீங்க. அண்ட் அவருமே சொல்லியிருப்பார் எனக்கு 29 வயசு அப்படின்ட்டு. 29 வயசு அங்கிள், நீ 18 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கேன், அறிவு இருக்காடா உனக்கு, மண்டையில் மூளை இருக்காடா உனக்கு அப்படின்ட்டு கத்துறீங்க. அண்ட் அவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் அவருடைய ஷர்ட்டு காலரை பிடிச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க, உலுக்கி வேறு கேட்டுருக்கிறீங்களா. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அண்ட் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. அன்றைக்கி என்னடானா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னை வந்து நீ இடிச்ச அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடியே நான் இடிக்கலடி, நீ தாண்டி என்னை வந்து இடிச்ச அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. மூடு வாயை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னட்டானா என் இடுப்பில் கையை வச்ச
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடியே நீ கீழே விழக்கூடாதுன்னு தான் உன்னை பிடிச்ச சேஃப்டியாவது கிஃப்டியாவது நீ இடுப்பில் கையை வச்சே இல்லையா? வச்சல்ல, அதுதான் எனக்கு கணக்கு. இந்த விழுறது அதெல்லாம் அப்புறம் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்புறம் என்னடான்னாக்க குறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கண்ணில் அப்படியே கொல்லிக்கட்டியை வைக்க, நீங்கள் ஊருக்கு வந்துட்டால இன்னொரு தடவை என்ன அந்த மாதிரி பாரு, மிளகு பொடி அள்ளி தூக்கி போடுறேன்டா உன் மூஞ்சில், உன் கண்ணிலே போடுறேன்டா அப்படின்னு கத்துறீங்க. அடி என்ன ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி, நான் அவர் எப்படி பார்க்கறது ஒன்று அப்படிங்கிறாரு. கல்யாணமாவது இங்கே பாருடா அங்கிள் அப்படின்ட்டு கத்துறீங்க. அங்கிள் அடியே நான் புருஷன்டி அப்படிங்கிறாரு. புருஷனாவது கிருஷ்ணாவது இங்கே பார், நான் இன்னும் உன்னை புருஷனை ஏற்றுக்கல, புரிஞ்சுதா? 1000 இருந்தாலும் நீ எனக்கு அங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் உனக்கு புருஷன், கட்டின புருஷன் இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்ட்டு அவருமே சொல்கிறாரு. இங்கே பாருடா, இங்கே பாரு, நான் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கல, புரிஞ்சுதா அப்படின்றீங்க. இல்லை நீ அக்செப்ட் பண்ணி தாண்டி ஆகணும் அப்படிங்கிறாரு. முடியாதரா மூட்டுடுறா அப்படின்ட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தது நீ இடுப்பில் கையை வச்சியா இடிச்சியா, அதுக்கு ஒரு சாரி சொன்னியா, அதுவும் கிடையாது. அடுத்தது நான் இன்னொரு செக்ஷனில் இருந்தேன். இது நாப்கின் செக்ஷன், அது லேடிஸ் செக்ஷன். உனக்கு தெரியாதா? உன் கண்ணில் கொல்லிக்கட்டியை வைக்க அந்த பக்கமும் வந்தேன். எதுக்கு வந்த அதுவும் எனக்கு தெரில, என்ன பார்க்குறது தானே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருமே ஆமாம் அப்படி ஒன்று பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. வெக்கமே இல்லை, வெக்கம் கட்ட நாயே அப்படின்ட்டு, வெக்கமே இல்லாமல் எப்படி சொல்கிறேன் பாரு ஓப்பனா அப்படின்னு கத்துறீங்க. ஆல்சோ அப்புறம் அந்த பில்லிங் செக்ஷன் வந்தியா, அதுக்கு தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாண்டி நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், அங்கேயும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. வெக்கம் கட்டும் அப்படின்ட்டு இத்தனை நாள் ப்ரொஃபஸர் இல்லையா, அவர் உங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மண்டையில் கொட்டியிருப்பாரு. இப்போ நீங்கள் கொட்டுறீங்க அவருக்கு. அடியே நான் உன் புருஷன் ஏன் மண்டையில் எதுக்கடி கொட்டுற அப்படிங்கிறாரு. புருஷனாவது கிருஷ்ணாவது மூடுறா வாய அப்படின்ட்டு இன்னும் மண்டையில் 4 சேர்த்து கொட்டு வைக்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் அம்மாவுமே உங்களை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அடியே ஒய்யர் மூடுறி வாய, என்னடி பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பேசுறடி அப்படின்ட்டு. ஏம்மா நீங்கள் மூடுங்க வாய அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை கத்துறீங்க. அப்புறம் உங்கள் அம்மா ஒய்யன் அப்படிங்கிறாங்க. நீ ஒய்யனாலும் சரி கியன்னாலும் சரி, நான் உன்னால் யாருக்குன்னு அடங்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் உங்கள் அப்பா என்ட்ரி ஒய்யன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். ஐயோ இந்த மனுஷன் வர வந்துட்டாரா, ஐயோ என் வாழ்க்கை இப்படி போச்சு, இப்படி ஒரு பழைய அங்கிளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே எம்மா, 11 வருஷமாக டிஃப்ரென்ஸு. அவர் இப்போ 90s 80s கூட தெரியலையம்மா, நான் இப்படி என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, நான் 20 கிட்ஸுமா 2K கிட்ஸுமா அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. இந்த 20 கிண்டின்ற அவ்வளோதாண்டி உன்னை கையை கலரில் உடச்சி விட்ருவேன். இங்கே பாரு, அவரும் உனக்கு மாமா, புரிஞ்சுதா? அங்கிள்ன்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உன்னை ஒழுங்காக மாமானு கூப்பிட்ற வெளியே பாரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கா முடியவே முடியாது, என்ன ஆனாலும் சரி நான் அவனை அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்றீங்க. வையன் அப்படிங்கிறாங்க. பயப்படவே இல்லையா, நான் எவனுக்கு கூட பயப்பட மாட்டேன்டா, நான் எதுக்கிட பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி. முடியவே முடியாதுமா, அவன் எனக்கு அங்கிள் தான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன், இஷ்டம் இருந்தால் இருக்குது சொல்லுங்கள், இல்லையா டைவர்ஸ் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். டைவர்ஸா? ஆமாம் இல்லை, இன்னும் எனக்கு ரெஜிஸ்ட்ரே ஆகலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனாலும் இங்கே தான் ஒரு முட்டுக்கட்டை என்ன அப்படின்னாக்க, இந்த கோவிலில் அப்படி கல்யாணம் பண்ணும்பொழுது தான் ஆக்சுவலி ஒரு சில கோவிலில் அங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேப்பரில் சைன் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைன் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் தூக்க கலக்கத்தில் ஏதோ கையெழுத்து கேட்குறாங்க போல் அப்படின்ட்டு என்ட்ரி ஜஸ்ட் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுறதா கேட்குறாங்க போல் அப்படின்ட்டு நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க. இப்போது ஞாபகம் ஐயோ அம்மா அண்ணா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுதானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ என்னடி, நீ என்ன சொன்னாலும் சரி, டிவோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்குமே ஒத்துக்கு, அவனும் சரி நாங்களும் சரி ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் ஃபேமிலியும் ஆரம்புடைய ஃபேமிலியும் பிரிஞ்சு தானே இருந்திருக்கும். இப்போ அந்த 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்க்குற மாதிரி தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஏன்னா ஆரம் உங்களுக்கு ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குமே தெரியும், அண்டு ஆரம் ஃபேமிலிக்குமே தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா அண்ட் ஆரமுடைய அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து கலந்து பேசி உங்கள் தாத்தா பாட்டி எல்லாரையும் சமாதானப்படுத்தினாலும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இல்லையா ஃபேமிலியில். அதனால தான் உங்கள் 2 பேருக்கு பிடிச்சி சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதில் வேறு உங்களை ரொம்ப பேர் லவ் பண்ணுறாரா, அதை தான் ஒரே சாக்கு அப்படின்ட்டு கல்யாணமே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதும் அவ்வளோதான். 2 கையும் தூக்கி தலை மேலே வச்சுட்டு எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, சோஃபாலேயே 2 காலையும் தூக்கி மேலே வச்சுக்கின்னு அந்த 2 காலுக்கு மேலே உங்கள் கையை வச்சுக்கின்னு தலை மேலே வச்சுன்னுக்கிறீங்க. ஐயோ என் வாழ்க்கையே இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு புதக்குள்ளையை தள்ளி விட்டாங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆர்வமே என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க, நார்மலாக பொண்ணு மாதிரி உட்காரி அப்படின்னு
பக்கத்தில் வந்து சொல்கிறாரு, நீங்களே பக்னி எட்டி ஒரு உத கொடுக்குறீங்க அவருக்கு, மூடிட்டு போடா அந்த பக்கம் அப்படின்ட்டு. அடியே நான் உன் புருஷன்டி உன்னா 11 வருஷம் பெரியவன்டி அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிறாரு. நீங்களா ஐயோ அங்கிள் தயவு செஞ்சு வாயை மூடுங்க அப்படின்றீங்க. அவரா அங்கிள்னு கூப்பிடாத மாமான்னு கூப்பிடுறீ அப்படிங்கிறாரு. மாமாவா அடி மூடுறவா நீ எனக்கு ப்ரொஃபஸர்டா, அதுக்கு மேலே நீ ஒரு அங்கிள்ரா அப்படின்னுட்றீங்க. ஐயோ அவருக்குமே வந்து டென்ஷன் ஆகி போச்சு. ஒய்யன் நான் உனக்கு மாமா புரிஞ்சுதா, மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களாம் பயப்படவே இல்லையே, நான் உனக்கும் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கிட்ட பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியே முடியாது பட அப்படிங்கிறீங்க. ஒய்யன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க உங்ககிட்ட, ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க அப்பாவுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, பட் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு சொத்தான் பயம்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி பேசினதும் நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டீங்க. அண்ட் இதோட வந்து நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. மீதி எபிசோடை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்கேஸ் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிக்கல அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் அக்கா உங்கள் சேனலில் பிடிக்கலக்கா அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஜேகேஎஃப்எஃப் போட்டிருக்கோண்டா, நைபர் அப்சஷன் அப்படின்ட்டு, அதுவும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ சுகாவுடைய எஃப்எஃப் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் அதையும் பாருங்கடா. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பை, டேக் கேர்.